சர்தார் கேரக்டர் பிஎஸ் மித்ரன் இயக்கத்தில் நம்ம கார்த்தி அவர்கள் நடித்து லாஸ்ட்டாக தீபாவளி ட்ரீட்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தமிழ் ஆக்ஷன் ஸ்பை திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. 100 கோடி ரூபாய் மேலே மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்லாம் பண்ண ஒரு திரைப்படம். இந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா செகண்ட் பார்ட் இருக்குது, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ்லாம் சொன்னாங்க. படத்துடைய படப்பிடிப்புமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இந்த வருடம் ஆகஸ்ட் இல்லைனாக்கா தீபாவளிக்கு இப்போதைக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா சர்தார் படம் தீபாவளிக்கு தான் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நம்ம தீபாவளிக்கே கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். அப்படி இல்லைனாக்கா அதுக்கு முன்னாடியே வரலாம் அப்படின்ற மாதிரியுமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தீபாவளிக்கு நிறைய பெரிய படம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி அவங்க கூட வந்து நம்ம எதுக்கு மோதுவானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியும் வரதுக்கு பிளான் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த படத்துடைய டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 2 நிமிடம் 50 செகண்டுக்கும் மேலே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பேக்கேஜ்டு டீசர், அதாவது ட்ரைலர் ரன் டைமில் இருக்குது. ஆனால் அது டீசராக இப்போது அதை வந்து டீசராக இப்போதைக்கு சென்சார் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி அந்த டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி மதியானம் 12:45க்கு இந்த படத்துடைய அதாவது சர்தார் 2 உடைய அஃபிஷியல் டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது அனௌன்ஸ் பண்ணும்போது யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கடுத்து ஒரு அப்டேட் அவர் இல்லை, அவர் தூக்கிட்டு சாம் சிஎஸை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா மியூசிக் பை சாம் சிஎஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சும்மா தாறுமாறாக இருக்கும். சாம் சிஎஸ்மே பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வேறு லெவலில் சம்போதம் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் அமைப்பாளர். ஸோ டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஜாப்பனீஸ் மாதிரி தான் இருக்குது. ஜப்பானில் போயிட்டு நம்ம சர்தார் வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி மதியானம் 12:45க்கு இந்த சர்தார் 2 உடைய அஃபிஷியல் டீசர் வெளி வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த சர்தார் 2க்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள்.